இன்றைய முதல் பகுதியிலே பார்க்கிறோம், இயேசு இந்த மனிதர்களை மரத்தோடு ஒப்பிடுகிறார். இந்த மரம் வழியாக தான் நல்லது எது கெட்டது எது என்பதை நாம் கண்டறிய முடியும் என்பது ஒரு கூற்றையும் விளக்கி குறிப்பிடுகிறார். இன்று நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம், எந்த மனிதர்களை எப்படி நம்புவது என்றே தெரியாது. இயேசு வாழ்ந்த காலத்திலும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறது. யாரை நம்புவது என்றே தெரியவில்லை. இயேசுவின் முன்பதாக பேசியவர்கள் எல்லாம் பின்னாடி போய் புறம் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். பரிசேயர்களாக மாறிப்போனார்கள், சதுசியர்களாக மாறிப்போனார்கள். ஆனால் இயேசு எதற்கும் பின்வாங்கவில்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய மனிதர்களாக மாறிப்போய் விடுகிறோம். அதனால் தான் இயேசு நம்ம எல்லாருமே நம் மரத்திற்கு ஒப்பிடுகிறார். அதாவது அந்த நல்ல மரம் நல்ல கனியை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவ மனிதர்களாகிய நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நல்ல கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு உண்மையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும். அந்த தொடக்கத்திலே அந்த கதையிலே வந்த அந்த சாமுவேல் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் தன்னுடைய கடமையை செய்தார். ஆண்டவர் முன்பதாக தன்னுடைய பணியாளர் முன்பதாக நிற்கிற போது அவருக்கு கிடைத்த பரிசு ஒரு ஈடு இணையில்லாத பரிசு. அதே போலதான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். உள்ளத்தினுடைய நிறைவு எது என்று சொல்லுகிற போது, ஒரு மனிதனை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் வளருகிற போதுதான், மனிதர்களை மனிதர்களாக மதிக்கின்ற போதுதான், மனிதர்களை உண்மையிலேயே அன்பு இரக்கம் கருணை கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் அது உண்மையிலேயே நமக்கு பலன் தரும். இல்லை என்று சொன்னால் நாமும் தீய கனிகளை தான் பிறருக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்போம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இயேசு விரும்புகிற கனியோ நல்ல கனியை தர வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இந்த நல்ல கனியை தருவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள், அகங்காரங்கள், வெறுப்புகள், தாழ்ப்புணர்ச்சிகள் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு நாம் எல்லோருமே மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக, பிறருடைய துன்பத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அன்பின் மக்களாக வாழ இயேசு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார்.